ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு பெல் தமிழ். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நாம் போகிற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம இந்த ட்விட்டரில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஆர்டினரி இன்வெர்ட்டரை எப்படி சோலார் இன்வெர்ட்டராக மாற்றலான்னு பார்ப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாத எந்த வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் வந்து நீங்கள் கேட்கலாம், எப்படி ஆர்டினரி இன்வெர்ட்டரை வந்து சோலாராக இன்வெர்ட்டரை வந்து மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்கலாம். இது வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து ஒரு ஸ்மால் ப்ராசஸ் மூலிமா மாற்ற போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாத எந்த வரைக்கும் பாருங்கள். இதுக்கு நம்ம என்னென்ன மெட்டீரியலை யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 12 to 220 இன்வெர்ட்டர் போர்டு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சோலார் சார்ஜர் நம்மக்கிட்ட இல்லை, அதனால் நம்ம வந்து ஒரு ஸ்டெப் அப் பண்ணுற பூஸ்டர் போர்டு ஒன்று யூஸ் பண்ண போகிறோம். தென் இது கூடவே ஒரு பேட்ரி, இவ்வளோ தான் நம்ம இதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். வாங்க இப்போது நம்ம ப்ராக்டிக்கலாக பண்ணி பார்ப்போம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சோலார் பேனலில் வந்து எப்படி சர்வீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இதே பிளேஸில் வந்து நம்ம ஒரு வீடியோ மேக் பண்ணி போட்டிருந்தோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடச்சிருந்தது நமக்கு. தென் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதே சேம் பிளேஸில் வந்து எப்படி நம்ம ஆர்டினரி இன்வெர்ட்டர் வந்து சோலார் இன்வெர்ட்டராக மாற்றலாம்னு சொல்லிட்டு ப்ராக்டிக்கலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம சோலார் பேனல் வந்து இப்போது வந்து எவ்வளோ வோல்டேஜ் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். எப்போயுமே வோல்டேஜ் செக் பண்ணும்போது சோலார் பேனல் வந்து டிசியில் வச்சு செக் பண்ணுங்கள். 200 வோல்ட் வைங்க. இப்போ வந்து நல்லா வெயில் அடிக்கிறதால வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அதிகபட்சமாக ஒரு 20 வோல்ட்டுக்கு மேலே வந்து நமக்கு வரும். அதனால் நம்ம வந்து இப்போது சோலார் பேனல் வந்து எவ்வளோ வோல்டேஜ் வருதுன்னு நம்ம செக் பண்ணி பார்த்துப்போம். மைனஸ் வந்து பார்க்க தேவையில்லை, நீங்கள் எப்படி வேணால் வைக்கலாம். ப்ளஸ்னால் கரெக்டாக வோல்டேஜ் வரும். மைனஸ் வோல்டேஜ் வச்சிங்கன்னா வோல்டேஜ் பக்கத்தில் நமக்கு மைனஸ் வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 19 வோல்டேஜ் ஆவரேஜாக வந்துக்கிட்டு இருக்குது கான்ஸ்டண்ட்டாக. இப்போது மைனஸ் வோல்ட்டில் நமக்கு வந்து 19 வோல்ட்டு கான்ஸ்டண்ட்டாக வந்துட்டுருக்கு. இதே பார்த்தீங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு ப்ளஸ் வோல்ட்டில் வச்சு காட்டிடுறேன். ஓகே, நமக்கு வந்து போதுமான அளவு இப்போ வந்து வோல்டேஜ் வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம வந்து ஆர்டினரி இன்வெர்ட்டர் வந்து எப்படி சோலார் இன்வெர்ட்டராக மாற்றலாம்னு சொல்லிட்டு இப்போது ப்ரோசஸ் ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம வீட்டு பொதுவாகவே பார்த்தீங்கன்னா வந்து ஆர்டினரி இன்வெர்ட்டர்னால் இன்வெர்ட்டர் தென் பேட்ரி இவ்வளோ தான் யூஸ் பண்ணுவாங்க. இன்வெர்ட்டர் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்டிலிருந்து பேட்டரி பூஸ்ட் பண்ணிவிட்டு நமக்கு கரண்ட் லாஸ் டைமில் கட் ஆஃப் பண்ணிவிட்டு டைரெக்டாக வந்து நமக்கு லோடு வந்து அவுட்புட்டாக வரும். ஆனால் இதே சேம் வந்து இப்போ சோலார் இன்வெர்ட்டருக்கு மாற்றணும். நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இப்போது இன்வெர்ட்டருக்கு பதிலாக நம்ம 12 to 220 இந்த இன்வெர்ட்டர் போர்டு எடுத்துக்குவோம். நமக்கு சோலார் சார்ஜர் வந்து லாக்டவுன் டைம்ன்றதால கிடைக்கல, அதனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா பேட்ரி பூஸ்ட் பண்ண வந்து ஸ்டெப் அப் போர்டு எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் இன்புட் கொடுத்தோம்னா 35 வோல்ட் வரைக்கும் ஸ்டெப் அப் பண்ணி பூஸ்ட் பண்ணி எடுத்துக்க முடியும். இந்த போர்டு நான் எதனால் செலக்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தேவையான அளவு நம்ம ஃப்ரீக்வன்சி அட்ஜஸ்ட் பண்ணி பேட்டரிக்கு வந்து 12 வோல்ட் கான்ஸ்டண்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணி நம்ம லோ வோல்டேஜில் பேட்டரி பூஸ்ட் பண்ணிக்க முடியும். அதனால தான் நான் இந்த பூஸ்டர் போர்டு எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த போர்டுக்கு வந்து சோலார் பேனல் வந்து டைரெக்டாக நமக்கு வந்து வோல்டேஜ் கொடுத்துக்கலாம். 12 வோல்ட்டிலேருந்து நம்ம தாராளமாக 24 வோல்ட் வரைக்கும் கொடுத்துக்கலாம். இந்த போர்டோடைய பின்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாகவே கொடுத்துருப்பாங்க, எது இன்புட்டு அவுட்புட் எதுன்னு சொல்லிட்டு நமக்கு தெளிவாக இதிலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த போர்டில். இப்போ நம்ம
ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டோம். ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டு பிறகு நம்ம என்ன பண்ணலாம்னா மல்டிமீட்டர்லேருந்து வாய்ஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்த டைம் டேரெக்டாக வந்து பேட்டரியில் வந்து கனெக்ட் பண்ணி போகிறோம். பேட்டரியில் கனெக்ட் பண்ணால் கரெக்டாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா +R வந்து பார்த்து கரெக்டாக கொடுங்க. நீங்கள் சப்போஸ் மாற்றி கொடுத்தீங்கன்னா ட்ரிப் ஆகும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும் நினைக்கிறேன். ட்ரிப் ஆகும் இந்தமாரி. அதனால் நீங்கள் வந்து +R மைனஸ் வந்து கரெக்டாக பார்த்து கொடுங்க எப்போவுமே. இப்போ வந்து நம்ம டைரெக்டாக சோலார் பேனல்லேருந்து பூஸ்டர் போர்டுக்கு வந்து பூஸ்டர் போர்டுலேருந்து பேட்டரிக்கு சார்ஜ் ஆகிட்டுருக்கு. இதே சேமில் தான் இப்போ வந்து நம்ம ஆர்டினரி இன்வெர்ட்டரில் வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக இன்வெர்ட்டர்லேருந்து பேட்டரி பூஸ்ட் பண்ணி டைரெக்டாக நம்ம வீட்டுக்கு லோடு எடுத்துப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா சோலார் இன்வெர்ட்டருக்கு இந்த ப்ரோசஸ் நம்ம பண்ணியிருக்கோம். இந்த சோலார் இன்வெர்ட்டரில் நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா இன்வெர்ட்டர்லேயே சோலார் சார்ஜர் கொடுத்துருப்பாங்க. பொதுவாக ஆர்டினரி இன்வெர்ட்டர் வந்து பார்த்திங்கன்னா சோலார் சார்ஜர் இருக்காது. அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சோலார் சார்ஜர் வந்து இப்போது எக்ஸாம்பிள் சொல்ல போனால் 100 AH நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா அது வந்து 10 amps சோலார் சார்ஜர் யூஸ் பண்ணாலே போதிக்கும் அந்த பேட்டரி பூஸ்ட் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு ஷார்ட் டர்ம் சொல்ல போனால் இப்போது 300 AHக்கு வந்து நீங்கள் பேட்டரி வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து 30 amps சோலார் சார்ஜரே போட்டாலே போதிக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபாலோவர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக இந்த சந்தேகம் கேட்குறாங்க. நான் வந்து 300 AH பேட்டரி வச்சுருக்கேன், அதுக்கு எத்தனை amps சோலார் சார்ஜர் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட சந்தேகம் அவங்களுக்கு இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த ஒரு சந்தேகமும் உங்களுக்கு வேண்டியதில்லை. நீங்கள் எவ்வளோ AH யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல, அதிலிருந்து ஒரு டிஜிட்டல் வந்து கம்மி பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிள் சொல்ல போனால் 200 AH நீங்கள் வந்து பேட்டரி யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு வந்து அதுலேருந்து ஒரு டிஜிட்டல் வந்து கம்மி பண்ணிக்கோங்க. அப்போனா 20 amps வந்து சோலார் சார்ஜர் போட்டாலே போதிக்கும். அந்த 200 AHக்கான பவர் சப்ளை வந்து டேரெக்டாக நம்ம வந்து அந்த பேட்டரி கொடுத்துட்டு பேட்டரி வந்து பூஸ்ட் பண்ணிக்க முடியும். அதனால் எந்த ஒரு பிரச்சனை இருக்காது. இதே சேமில் தான் நம்ம வந்து ஆர்டினரி இன்வெர்ட்டர் வந்து சோலார் இன்வெர்ட்டர் நம்ம இது போல் தான் மாற்றுவோம். இதே சேமில் இப்போ வந்து பேட்டரி வந்து டேரெக்டாக நமக்கு இப்போது பூஸ்டர் போர்டு வழியாக பேட்டரி பூஸ்டர் இருக்குது. இப்போ வந்து நம்மக்கிட்ட வந்து சோலார் சார்ஜர் கண்ட்ரோல் இல்லாதாலும் நம்ம வந்து இந்த பூஸ்டர் போர்டு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால் இப்போ வந்து டேரெக்டாக இப்போது இது சோலார் சார்ஜராக நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து சோலார் சார்ஜர்லேருந்து பேட்டரிக்கு வந்து லோடு போயிட்டுருக்கு. இப்போது பேட்டரி வந்து நம்ம வந்து இன்வெர்ட்டர் இல்லாதால நம்ம இந்த பஸ்ஸோன் கம்பெனிலேருந்து 12 to 220 இன்வெர்ட்டர் போர்டு எடுத்திருக்கோம். இந்த இன்வெர்ட்டர் போர்டு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு யூஸ் பண்ணுறதுங்களா அதே சேம் மெத்தடில் வச்சுக்கோங்க. 12 volt நம்ம கொடுத்தோம்னா போதிக்கும். இந்த போர்டு வந்து நமக்கு வந்து 220 volt நமக்கு மாற்றி தரோம். வாங்க இப்போ நம்ம இந்த போர்டை கனெக்ட் பண்ணி உங்களுக்கு நான் செக் பண்ணி காட்டிடுறேன். இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம சோலார் சார்ஜர்லேருந்து பேட்டரி வந்து பூஸ்ட் ஆகிட்டுருக்கு. பேட்டரி வந்து நம்ம இன்வெர்ட்டருக்கு லோடு கொடுத்துட்டோம். இப்போ ஆர்டினரி இன்வெர்ட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக பவர் சப்ளை நம்ம வீட்டு இருக்கும்போது பேட்டரி பூஸ்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்து நமக்கு வந்து வீடை வந்து பவர் போயிடுச்சுன்னா கட் ஆஃப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்து லோடு வரும். இப்போ ஆர்டினரி இன்வெர்ட்டர் வந்து ஆர்டினரி இன்வெர்ட்டரை இது எடுத்துக்கு போனாமல் இப்போ ஆர்டினரி இன்வெர்ட்டர் வந்து பேட்டரி வந்து பூஸ்ட் பண்ண நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பேட்டரிக்கு வந்து டைரெக்டாக வந்து சோலார் சார்ஜர் மட்டும் வாங்கினா போதிக்கும். பேட்டரிக்கு வந்து பேட்டரி சப்ளைலேருந்து டைரெக்டாக சோலார் இன்புட் கொடுத்துட்டு சோலார் இன்புட்டை வந்து பேட்டரி வந்து பூஸ்ட் பண்ணிவிட்டு பேட்டரி பூஸ்ட்லேருந்து அவுட்புட்டாக நமக்கு வந்து 220 volt வரும் இன்வெர்ட்டர் போய்ட்டு ஏசி ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்டாக. அதே சேம் ப்ராசஸ் தான் நம்ம இப்போ பண்ணியிருக்கோம். இப்போ டேரெக்டாக நமக்கு சோலார் பேனலிருந்து சோலார் சார்ஜர் கண்ட்ரோலுக்கு வருதுன்னு நினச்சிக்கோங்க. கண்ட்ரோலில் இருந்து பேட்டரிக்கு பூஸ்டர் பண்ணிவிட்டு பேட்டரியிலேருந்து இப்போ நமக்கு இன்வெர்ட்டருக்கு வருது. இதே சேம் தான் ஒர்க் ஆகுது. இப்போ வந்து நான் போர்டுக்கு வந்து பவர் சப்ளை எல்லாமே கொடுத்து முடிச்சுட்டேன். இப்போ நான் உங்களுக்கு வந்து LED லைட் வந்து வச்சு செக் பண்ணி காட்டிடுறேன் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு. உங்களுக்கு பார்த்தா தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நமக்கு வந்து லைட்டு தெளிவாக எரிஞ்சிட்ருக்கு. போதுமான அளவு வந்து நமக்கு அவுட்புட் வருது. இந்த போர்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 12 to 220 இன்வெர்ட்டர் போர்டு தான். நமக்கு வந்து இன்வெர்ட்டர் வந்து பெருசாக வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சு பண்ண முடியாது வந்து. அதனால் வந்து எல்லாமே நான் வந்து ஸ்மால் சைஸ் வந்து கம்ப்ரஸ் பண்ணி ஸ்மால் வந்து ப்ராசஸாக பண்ணி முடிச்சுட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நீங்கள் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா மேலே ஐ பட்டனில் வீடியோ இருக்குது. 2 காலில் வீடியோ தரேன், செக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு மறுபடியும் நான் தெளிவாக சொல்லிடுறேன். ஆர்டினரி இன்வெர்ட்டர் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி தென் இன்வெர்ட்டர் தான் கொடுத்துருப்பாங்க. அந்த இன்வெர்ட்டர் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டை பவர் சப்ளை இருக்கும்போது பேட்டரி பூஸ்ட் பண்ணிவிட்டு பவர் இல்லாத போது கட் ஆஃப் ஆகிட்டு நமக்கு வந்து வீட்டு வந்து லோடு அவுட்புட் வரும். ஆர்டினரி இன்வெர்ட்டர் வந்து எப்படி சோலார் இன்வெர்ட்டராக மாற்றலான்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து நமக்கு சோலார் சார்ஜர் கண்ட்ரோல் தேவை. நம்மக்கிட்ட சோலார் சார்ஜர் கண்ட்ரோல் இல்லாதால வந்து பார்த்தீங்கன்னா பூஸ்டர் போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம் பேட்டரி பூஸ்ட் பண்ண.
இப்போது டேரெக்டாக சோலார் பேனல் வந்து பவர் இன்புட் வந்து பூஸ்டர் போர்டு கொடுத்துட்டு 12 வோல்ட் கான்ஸ்டண்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணி நம்ம 7 ஆம்ஸ் பேட்டரி கொடுத்துட்டோம். இந்த 7 ஆம்ஸ் பேட்டரியில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்ட்டருக்கு வந்து நம்ம 12 வோல்ட் கொடுத்தோம்னா நமக்கு ஏசி ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்டாக 220 வோல்ட் நமக்கு வரும். இதே சேம் ப்ரோசஸ் தான் நடக்கும். இதை தான் நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் வந்து ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தாங்க, எப்படி ஆர்டினரி இன்வெர்ட்டர் வந்து சோலார் இன்வெர்ட்டராக மாற்றலாம்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ தெளிவாக மேக் பண்ணி முடிச்சுட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாத எந்த வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.